அன்பு நேயர்களே, நாம் ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு செய்தி தந்திருந்தோம் மஹிந்தரை பற்றி. மாட்டேன் என்று அடம்பிடித்த மஹிந்தர் அரச இல்லத்தை விட்டு வெளியேறுகின்றார் என்று நாம் ஒரு பார்ட் 3 கொண்ட ஒரு காணொலி தந்திருந்தோம் இல்லையா? அது சாத்தியமாகின்றது. கலம்பின் நகரின் மத்தியில் வாழ்ந்த மஹிந்தான் கொம்பனி மூட்டை முடிச்சுடன் அவர் காலியின் மெதமிலான வீட்டுக்கு செல்கின்றார். இந்த வாரமே செல்கின்றார். இதுதான் இந்த இஷ்யூ செய்தி. என்ன காரணம் அது? அதாவது முன்னாள் ஜனாதிபதிகின்ற சிறப்புரிமை எல்லாம் பறைக்க போறாங்க. எங்களுக்கு வீடு, அப்புறம் அதுக்கு பணம், பென்ஷன் எல்லாம் ஆள்றாங்கல்ல மக்கள் பணங்களில். அதுக்கு எதிராக அரசாங்கம் மிகப்பெரிய வலுவான நடவடிக்கைகளை எடுத்து வந்துச்சு. இதை எதிர்த்து இவங்க உச்ச நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செஞ்சாங்க. மைந்தான் கம்பெனி என்ன, அதாவது அரசியல் அமைப்புக்கு முரணாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு கொடுக்கும் சலுகைகளை ரத்து செய்வது இந்த அரசு பிழையான முடிவு, பிழையான விடயம் என்று உச்ச நீதிமன்றம் வரையும் போனாங்க. இதை நாம் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் இல்லை. மிகவும் இறுக்கமான ஒரு நீதிபதி வந்து, அதையும் நாங்கள் உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டும். மிகவும் இறுக்கமான ஒரு நீதிபதி வந்திருக்கின்றார். யாரு? கௌரவ பிரீத்தி பத்மன் சூரசேன அவர்கள். இவர்தான் பிரதமர் நீதியரசர் அவர்கள். இறுக்கமான சட்டங்களை கொண்டு வருகின்றார்கள். அதனால்தான் நாட்டில் இன்றைக்கு கூட 106 MC மஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் மாவட்ட நீதிபதிகளுக்காக 106 நீதிபதிகளுக்கான இடமாற்ற உத்தரவு இந்த மாதம் 15ஆம் தேதி வந்து அமலுக்கு வரும் வகையில் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. நாளை முதல் தான் அது லிஸ்ட் வெளியாகும். இன்றே அது வெளியாகப்பட்ட எதிர்வருகின்ற 15 அடுத்த மண்டே 15ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும்படியாக MC/DC நீதிபதிகளுக்கு இடமாற்றம் வந்திருக்கிறது. மிகப்பெரிய ரவுண்ட் அப். 106 ஜட்ஜிகளுக்கு இடமாற்றம். 3 வருஷம் முடிச்சவங்க எல்லாம் மாற்ற மாதிரி உத்தரவு. அந்த அளவுக்கு நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்ல. மிகவும் இறுக்கமான நீதி நியாயமான சட்டத்தை சட்டமாக மதிக்கின்ற தலைமை நீதிபதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டும். கௌரவ பிரீத்தி பத்மன் சூரசன் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றிகளை நாட்டு மக்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது. சட்டத்தை சரியான முறையில் சுதந்திரமாக அவர்கள் செய்யும்படியான உத்தரவுகளை எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க சட்டத்தை தான் அரசியல் குறுக்கே வரல. அதனால சட்டம் சரியான முறையில் நாட்டில் இறுக்கத்தை கொண்டு வரப்போகின்றது. அந்த வகையில் தான் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களின் விதவைகளுக்கான சிறப்புரிமை சலுகைகளை நீக்கும் உத்தேச சட்டம் மூலம் அரசியல் அமைப்புக்கு முரணானது அல்ல என்று உச்ச நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு கொடுத்திருக்கின்றது. போச்சா? வட போச்சு. உச்ச நீதிமன்றத்தின் அங்கீகாரம் கிடைத்துள்ள நிலையில் குறித்த சட்ட மூலத்தை துரிதமாக நிறைவேற்றிக் கொள்ள அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. நேற்றே கொடுத்தாச்சா, இன்றைக்கே அமலுக்கு வந்துச்சு. முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்கும் சட்ட மூலத்தில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை என்றும் நாடாளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மையை நிறைவேற்ற முடியும் என்று உச்ச நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமையை கொடுத்துருச்சு. முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது விதவைகளுக்கு வழங்கப்பட்ட ஜனாதிபதி சலுகைகளை திரும்ப பெறும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மையுடன் அங்கீகரிக்க முடியும் என்று இலங்கை உச்ச நீதிமன்றம் நேற்று மிகப்பெரிய தீர்ப்பு அளித்திருக்கின்றது. மிகப்பெரிய இஷ்யூவான செய்தியாகவும் மாறிவிட்டது. ஆக நீதிமன்றத்தின் தீர்ப்பை நேற்று சபாநாயகர் விக்ரமசிங்க அவர்கள் நாடாளுமன்றம் வாசித்து காட்டிட்டாங்க. இந்த தீர்ப்பு அப்ப இந்த தீர்ப்புல யார் யார் பாதிக்கப்பட போறாங்க? மிகப்பெரிய பாதி மஹிந்தர் தான். மஹிந்தர் தான் அடம்பிடிக்கின்றாரு. நான் போக மாட்டேன், எனக்கு கடிதம் தாங்க, அங்க தாங்க இங்க தாங்கன்னு இன்னும் பேக்காடிக்கின்றார் இல்ல. இப்ப போச்சு, பட போச்சா? யாரு? 5 நீதிபதிகள் வருகின்றார்களா? சந்திரிகா அம்மணி, மஹிந்தர் ஐயா, சிறிசேன வருகின்றார்கள், கோட்டபய வருகின்றார், ரணில் வருகின்றார். இதுல இந்த குரூப்ல உண்மையாக எந்த வீடும் தேவையில்லை என்று ரணில் அவர்களும் சந்திரிகா அவர்கள் சொல்ல மற்றவங்க எல்லாம் கேட்டுக்க நிற்பாங்க. ஆக தீர்ப்பு வெளியாயிட்டு இனி இவங்களால ஒன்றும் பண்ண இல்லாது. மசோதாவின் எந்த விதியும் அரசியல் அமைப்பின் எந்த ஒரு விதியுடனும் முரண்படவில்லை என்றும் நாடாளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மையுடன் இயற்ற முடியும் என்றும் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என்று சபாநாயகர் அவர்கள் நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளார்கள்.
நேற்று உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து நாடாளுமன்ற வணிக குழு இன்று புதன்கிழமை மசோதாவை விவாதிக்க முடிவு செய்திருந்தது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது விதவைகளுக்கு தற்போது வழங்கப்படும் அதிகாரப்பூர்வ குடியிருப்பு வீடு, மாதாந்த கொடுப்பனவுகள், வாகன டீசல், எரிபொருள், பெட்ரோல், இப்படி அது நிறைய செல்லும். அத்தனையும் அதிகாரப்பூர்வமான போக்குவரத்து மற்றும் பிற சலுகைகள் போன்ற சிறப்பு சலுகைகளை முடிவுக்கு கொண்டு வருகின்றது. யாரு இந்த விதவை என்று சொல்லப்படுறது? எதிர்கட்சி தலைவர் சஜித் அவர்களின் அம்மா. அவ யாரு? முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாஸ் அவர்களின் மனைவி கீதாவா என்னமோ ஒரு பேருந்து வரும், சரியா தெரியலப்பா, அதை கேட்டு வந்துடுறாங்க. பிரேம் இருக்கட்டுமே, அவளுக்கும் இருக்குது. ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டமூலத்தின் 2வது வாசிப்பு விவாதம் வாக்கெடுப்பு இன்று புதன்கிழமை இடம்பெற்றது. நேற்று சொல்லி இன்றைக்கு வந்துச்சு. இந்த வாக்கெடுப்பில் பிரேரணைக்கு ஆதரவாக 151 வாக்குகளும் எதிராக 1 வாக்கும் அளிக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க மாத்திரமே ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்தல் சட்டம் எதிராக வாக்களித்தார். யார் இந்த சாமர சம்பத் எம்பி? கொஞ்ச காலமாக பெரிய சைஸ் ஒன்று பதுல எம்பின்னு சொல்லுவோம். கொஞ்சம் தமிழும் தெரியுமில்ல அவருக்கு. நல்லமா நாட்டிலே பருப்பு இல்லை, மாவு இல்லை, சீனி இல்லை, இப்ப நல்லமா என்று கேட்டார் இல்ல, அவர் தான் எதிர்த்து வாக்களிச்சு. அப்ப அவருக்கு ஒரு ஜனாதிபதி கனவு ஒன்று இருக்குங்க, அதெல்லாம் அதுக்கு எதிர்த்து வாக்களிச்சார். அவர் சொல்றார், இதன்படி ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்த சட்டம் மூலம் 151 மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றம் இன்று நிறைவேற்றப்பட்டு விட்டது. நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக 151 எம்பிக்கள் கொண்ட மசோதாவினால் பெரும்பான்மையாக சொல்லாமல் வாக்களித்தாச்சு. எனினும் நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக இன்று முற்பகல் 11:30 முதல் மாலை 3:30 மணி வரையான காலப்பகுதியில் குறித்த விவாதம் இடம்பெற்றிருந்தது. இறுதியில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட நிலையில் ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்த சட்டம் மூலம் 151 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டு சட்டம் நாளை நடைமுறைக்கு வருகின்றது. முன்னதாக ஜனாதிபதியின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்த சட்ட மூலத்தின் ஷரத்துக்கள் அரசியல் அமைப்பின் எந்த ஒரு உள்ளீடுகளுக்கும் முரணானது இல்லை என உச்ச நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்துள்ளதாக சபாநாயகர் நேற்று நாடாளுமன்றத்தை தெரிவித்ததுக்கு அமைய என்று இந்த சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்கும் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையுடன் நிறைவேற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவதற்கான சட்ட மூலத்தின் 2வது வாசிப்பு விவாதம் முடிவில் சட்டமூலத்துக்கு ஆதரவாக 150 வாக்குகளும் எதிராக ஒரே ஒரு வாக்கும் பதிவாகின. இதன்படி சட்டமூலம் பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டுவிட்டது. இந்த சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களித்த ஒரே ஒரு எம்பி சாமர சம்பத் அவர்களை பற்றி ஏகப்பட்ட இஷ்யூ செய்திகள் நாளைக்கு வரப்போது. இப்பவே நெட்டிசன்கள் இழுத்து வாங்க போறாங்க. இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜாதிராஜ மகாத்தாண்டவர் வழிவிடு ராஜபக்ச தென் இலங்கையின் மெந்தமுலனமில் உள்ள தனது வீட்டுக்கு செல்ல தயாராகி வருவதாக மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி ஷானக தெரிவித்துள்ளார். ஜெயவா, வாழ்த்துக்கள் ஐயா, உடனே கிளம்புங்க, மூட்டை முடிச்ச கட்டுங்க, சீக்கிரம் போப்பா. முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைப்பது பிரச்சனையாக இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு போதுமான மற்றும் நியாயமான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மஹிந்த ராஜபக்சவின் சலுகைகளை குறைப்பதற்கு புலம்பெயர் தமிழ் புலிகள் மிகவும் ஆர்வமாக உள்ளதாகவும் இது அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் செயல் என்று அவர் கூறுகிறார். லூசி பயல்கள், இதுக்கும் புலம்பெயர்ந்து வாழ மக்களும் என்ன சம்பந்தம்? இதுக்கு ஒரு கதை இல்லாத கதை எடுத்து இருந்த லூசி பயல்கள், முட்டா பயல்கள். முன்னாள் ஜனாதிபதி சலுகைகளை நீக்கிறது என்பது ஜேபிபி அரசாங்கத்தின் ஒரு கொள்கை. அவங்க எல்லா தேர்தல் மேடைகளும் சொல்லி வந்தபடியத்தான் செய்யறாங்க. இதுக்கு என்ன உங்களுக்கு, இதுக்கு யாருக்கு தேவை? செத்த பாம்புகள் எல்லாம், பல்லுழுந்த பாம்பெல்லாம் யாருக்குமே தேவையில்லை. இவரை பத்தி எந்த விதமான ஆபத்தும் இல்லை. இவர் சாராங்க சும்மா அழகா அவர் ஊர்ல போய் தங்கிட்டு இருக்கலாம். இவருக்கும் எந்த பாதுகாப்பு பிரச்சனையும் இல்லைன்றத அழகா தெளிவா சொல்லலாம்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு தங்காலையில் உள்ள மெதமுலன வீட்டுக்கு செல்ல உள்ளார். ஜனாதிபதிகளின் உரிமைகள் ரத்து தொடர்பான சட்டம் மூலம் இன்று நாடாளுமன்றத்தில் ஆதரவான 151 வாக்குகளின் ஆதரவானத்தை தொட்டு அவர் போவதற்கான ஒரு வாரத்துக்குள் அவர் மூட்டை முடிச்சுகளை கட்டி கிளம்ப வேண்டும். உடனடியாக நீதிமன்ற நோட்டீஸ் அவருடைய டோர்ல ஒட்டப்படும். இதுதான் சட்டமூலம். இந்த சட்டமூலம் அரச சொத்துக்கள் அதிகாரப்பூர்வ பயன்பாட்டிற்காக மீண்டும் ஒதுக்கப்படும். கடந்த காலங்களில் விஜயராம வீடு பெரிய பொது செலவுக்குரியதாக விவாதிக்கப்பட்டது. இந்த வீடு மாசம் 46 லட்சம் ரூபாவுக்கு மேல் வாடகைக்கு விடக்கூடியதென ஜனாதிபதி அனுரகுமார் ஏற்கனவே கூறுகின்றார்கள். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்திரிபால சிறிசேன மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க ஆகியோரும் இந்த சட்டத்தின் கீழ் உத்தியோகபூர்வ இல்லங்களை விட்டு வெளியேற உள்ளார்கள், அல்லாட்டி வெளியேற்றப்படுவார்கள். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பில் இனி எங்கேயும் போய் ஜெயிக்க இயலாது. கடைசி தீர்ப்பு அதுதான், நோ அப்பீல் நோ கமெண்ட்ஸ். ராஜபக்ச தரப்பினர் முறையான கோரிக்கையுடன் கேட்டால் வீடுகளை விட்டு வெளியேற தயாராக இருப்பதாக முன்பு கூறியிருந்தாலும் அவரது குடும்பத்தின் இந்த நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் என விமர்சித்து கூச்சல் கும்மாளம் போட்டாங்க. முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டபய ராஜபக்ச ஆகியோர் ஏற்கனவே தனியார் இல்லங்களை மீள ஒப்படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏனென்று அவங்களுக்கு தெரியுமே உச்ச நீதிமன்றத்தில் கிடைக்காது, அது எப்படியும் அவங்களுக்கு நடக்காது. அதனால அரசாங்க வீட்டை விட்டு வெளியாகணும். நெய்னா எல்லோரும் வெளியாகுங்க, மூட்டை முடிச்சியை காட்டிட்டு நாமளும் கிளம்புவோம். நன்றி நேர்களே, நல்லொரு விடயத்தை இந்த நாடு அரங்கேற்றம் கண்டிருக்கின்றது. மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.